கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே சிஎஸ்ஐ கவுந்தபுரம் திருச்சி மக்களையும், சிஎஸ்ஐ இயேசுநாதர் திருச்சபை மக்களையும், சிஎஸ்ஐ கருக்கமல் திருச்சி அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். போசத்துடைய செயலர், பொருளர், பீஸ் மெம்பர், டீஸ் மெம்பர், திருச்சி மக்கள் சார்பாக யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆர்வமாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, 2020 ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் கிடைக்காத சிலாக்கியத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஈவாய் இலவசமாய் உம்மை ஆராதிக்க முடியாய் ஆண்டவரே, எங்கள் சிஎஸ்ஐ கவுந்தபுரம் திருச்சி மக்கள், சிஎஸ்ஐ இயேசுநாதர் திருச்சி மக்கள், சிஎஸ்ஐ கருக்கமல் திருச்சி மக்களோடு கூட இந்த நாளிலே முகநூல் வாயிலாக ஆண்டவரே சந்திக்க முடியாய், பார்க்க முடியும், விசாரிக்க, ஜெபிக்க முடியாய் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நன்றிகளை நாங்கள் எடுக்கும். ஆண்டவரே, கவுந்தப்படி போஸ்ட் செயலருக்காக, பொருளுக்காக, பிசி மெம்பருக்காக, டிசி மெம்பருக்காய் ஆண்டவரே நான் பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தராமே, முகநூல் வாயிலை இயக்கி கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஜெபிக்கும். ஆண்டவரே, கர்த்தராமே, ஆராதனை ஆரம்பம் முடி மட்டும் தெய்வீக பிரசனம் மாறாத கிருபை நிறைவாய் இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகின்ற பாடலுக்காக, வேத வசனத்துக்காக, செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே உம்முடைய ஆராதனை ஆண்டவரே நாங்கள் சிறப்பாய் நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுதுண்டு கிறிஸ்து சபை பாமாலையிலே 22வது பாமாலை அனுசரித்து பாடுவோம். அனைவரும் எழுதிருப்போம். கிறிஸ்து சபை பாமாலையிலே 22வது ஹோலி ஹோலி லார்ட் காட் ஆல்மைட்டி என்ற பாடலை அனுசரித்து பாடும்படி அன்பாய் கேட்கிறேன். தேவரீர்க்கே
பெற்று ஈன்றென்றோமே தாழ்வே ஆனாதேயே. தூய 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 ஜோதி பிரகாசா பாவ கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோ. நீரே தூய தூய மானவாக்கு கேட்ட மாட்சிமை தூய்மை அன்பு நிறைந்தோ. தூய 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 சர்வ வல்ல நாதா வான பூமி ஆழியோமை தோத்தரிக்குமே. தூய 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 மூவரான ஏகா காருண்யரே தூய திரியேகரே. ஆமென். திருச்செமக்கள் அமர்வோம். இப்பொழுது வேதப்பட வாசி கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபதி உபாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 முடிய வாசி கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபதி உபாகமம் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 முடிய வாசி கேட்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். நாளுக்கு வாசிக்கூடிய திருமறைப்பால் உபாகமம் 6வது அதிகாரம் 1 முதல் 17 முடிய வாசி கேட்போம். உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து உயிரோருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமார்த்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுதினாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரா இருக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்காக போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய் கர்த்தர் கற்பித்த கற்பனைகளுக்கும் கட்டளைக்கும் நியாயங்களுக்கும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றா இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவையின்படி செய்ய சமாதானமாய் இரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய் கர்த்தரில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு அன்புருவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளிடுகிற இந்த வார்த்தைகள் இருதயத்திலே இறக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகள் உன் வீட்டு நிலைக்காலிலும்
உன் வாசலிலும் எழுதுவாயாக. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துருவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி அடையும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்படுப்பின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாறு. உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாய் கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியிலே வைக்காமல் அழிந்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவராகிய அந்நிய தேவர்களை பின்பற்றுவீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாய் கர்த்தர் இடிச்சுள்ள தேவனாயிருக்கிறீரே. நீங்கள் மாசாவிலே செய்து போல உங்கள் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. தேவன் தாமே திருவசனமுக்கென்று ஆசீர்வதிப்பாராக. நாம் அமர்ந்தவாறே கிறிஸ்துவ கீர்த்தனை 212வது பாடலை நாம் பாடி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கிடைச்சிடுவோம். எல்லாரும் தெரிந்த பாடல், வேத புத்தகமே வேத புத்தகமே விளைபெற்ற செல்வம் நீயே இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கிடைச்சிடுவோம். அமர்ந்தவாறே 212வது பாடலை அனைத்து சேர்ந்து பாடுவோம். வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே. வேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே. பாதைக்கு நல் தீபமே பார்க்க விரும்பும் தேனே. பாதைக்கு நல் தீபமே பார்க்க விரும்பும் தேனே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி. பொன்னுலகத்தை காட்டி போகு வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகு வழி சொல்வாயே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. துன்ப காலம் மாறுதல் வரும் நிசமே. துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நிசமே. இன்பமாகும் சென்றாய் என்று நம்பினே பேர்க்கே. இன்பமாகும் சாவென்றாய் என்று நம்பினே பேர்க்கே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. பன்னிரு மாதங்களும் பாரித்துண்ணலாம் உன் கனி. பன்னிரு மாதங்களும் பாரித்துண்ணலாம் உன் கனி. உன்னை
தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை 2020 ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலே குறிப்பாக முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற கவனித்துக் கொண்டிருக்கிற திருச்சி மக்கள் அனைவரையும் உலகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். போசியத்துறை செயலர் பொருளர் டிசிஎம் சார்பாக மீண்டும் உங்கள் அனைவரும் முதலாவது நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் நம்முடைய திருச்சபையிலே கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான தலைப்பு என்னவென்று சொன்னால், இறையியல் கல்வி இறை மக்களை உருவாக்குதல். இறையியல் கல்வி இறை மக்களை உருவாக்கு. தியாலஜிக்கல் எஜுகேஷன் equip the people of God. தியாலஜிக்கல் எஜுகேஷன் equip the people of God என்பது கொடுத்து நம்முடைய திருச்சபையிலே ஒரு சிறப்பான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த நாதர் இயேசு கிறிஸ்து தாம் பணிக்கென்று இன்றைக்கு மக்களை பயன்படுத்துகின்ற ஒரு கடவுளாக நம்முடைய கடவுள் காணப்படுகின்றார். இறையியல் கல்வி மூலமாக இறை மக்களை வளமையான ஊழியம் செய்யும்படியாக அங்கே ஆண்டவர் முதலாவது பயிற்சியை கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகின்றார். இன்றைக்கு அநேக மக்கள் நிலையிலே பார்க்கும் பொழுது திருச்சபை ஒருவேளை மக்களாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான மக்களாய் இருந்தாலும் கூட இன்றைக்கு இறையியல் கல்லூரியிலே சென்று இன்றைக்கு குருத்துவ பணி படிப்பதற்காக அநேக மக்கள் வாஞ்சியோடு செல்கின்ற காரியத்தை நாம் பார்க்க முடிகின்றது. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குருத்துவ பணிக்கு ஊழியர்களை அங்கே ஆண்டவர் அனுப்புகின்ற ஒரு ஆண்டவராய் இருக்கின்றார். ஒருவருடைய ஊழியம் என்பது, ஒருவருடைய இறையியல் கல்லூரி என்பது, குருத்துவ பணி என்பது ஒரு சுலபமான காரியம் அல்ல. அது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருந்தால் கூட ஆண்டுடைய அழைப்பு ஒருவரை நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் இந்த இறையியல் கல்லூரி மற்றும் குருத்துவ படிப்பை நீங்க நானும் பறிக்க முடியும் என்பதை நான் முதலாவதாக நாம் அறிந்து கொள்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யார் வேண்டானாலும் இறையியல் கல்லூரி போய் படிக்கலாம் என்று சொல்லி நினைக்க முடியாது. இது ஆண்டவராலே அழைக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஊழியத்தை செய்ய சொன்னால், பெற்றோருடைய பொருத்தனை எப்படிப்பட்ட பொருத்தனையா இருக்கின்றது, குடும்பத்துடைய பொருத்தனை எப்படிப்பட்டதா இருக்கின்றது. ஒருவேளை இன்றைக்கு அநேக மக்கள் யோசிக்கின்றார்கள், வேலை இல்லாமல் இருந்தால் ஒரு ஆயருடைய படிப்பு குருத்துவ படிப்பு போலாம்னு சொல்லி யோசிக்கிறார்கள். அது தவறான சிந்தனையா இருக்கின்றது. இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு ஊழியம் சேர்க்கும் முதலாக தன்னுடைய பெற்றோருக்கு முதலாவதாக ஒரு கீழ்ப்படுகின்ற ஒரு மனிதனாக கடப்பட்டான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பெற்றோர் சொல்கின்ற காரியத்தை முதலாவதாக கடைபிடிக்கின்ற, அங்கே இறையியல் அங்கே கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மகனாக அவருடைய பெற்றோர்கள் அங்கே இயேசுவானவரை வளர்த்துகின்ற காரியத்தை பார்க்கிறோம். இந்த பகுதி எதை குறிக்கிறது சொன்னால், அங்கே 10 பேர் அங்கே வாழ்கின்ற ஒரு பிள்ளைகளா இருக்கின்றார்கள். 5 தீவெட்டிகள் அங்கே காணப்படுகின்றார், புத்தியுள்ள பிள்ளைகளா இருக்கின்றார்கள். 5 தீவெட்டிகள் புத்தி இல்லாத இருவலாய் காணப்படுகிறார்கள். அங்கே மரணமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அங்கே ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலைக்குள்ளாய் அங்கே காணப்படுகிறது சொன்னால், புத்தியுள்ள மனிதர்கள் அந்த பிள்ளைகள் ஆண்டவர் வரும்பொழுது அவரோடு கூட அழைத்து செல்கின்றார்கள். புத்தி இல்லாத கண்ணிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த எண்ணெய் தீர்ந்து போய் கடன் கேட்கின்ற நிகழ்வு காணப்படுகின்றது. இதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இறையியல் கல்வி மூலமாக அங்கே விசுவாசம் அங்கே பலப்படுகின்றது. அந்த ரூத்துடைய சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய மாவியாரை ரூத் ஒருபோதும் கைவிடாதபடிக்கு வாழ்கின்ற ஒரு பிள்ளையை காணப்படுகின்றார். மத்திய நட்சத்திரத்திலே பார்க்கும் பொழுது ஆனா மணவாளனா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இன்னைக்கு திருச்சி மக்களாகி நீங்க நாளும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கின்ற ஒரு பிள்ளைகளா இருக்க வேண்டும். நம்முடைய ஆயத்தம் எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமா இருக்குது என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அங்கே மரண பரியந்தம் உண்மையுள்ளவனா இருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவகிரத்தை தருகின்ற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு கீழ்ப்படுகின்ற ஒரு மனிதனாக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, முடிய பரியந்தம் ஆபிரகாம் விசுவாசிலே உறுதியா இருக்கின்ற மனிதனாக்கப்பட்டான். ஆகையால் கர்த்தர் அவனை மிகவும் ஆஸ்வதித்து திரளான ஜகத்தினுடைய ஒரு தகப்பனுடைய பெயரை பெறுகின்ற ஒரு மனிதனாக கடப்பட்டான். யோபுடைய வாழ்வை குறித்து பார்க்கும் பொழுது யோபு தன்னுடைய விசுவாசத்திலே இறுதி வரைக்கும் உண்மையா இருக்கின்ற ஒரு மனிதனாக கடப்பட்டான்.
கர்த்தர் அவனை இரட்டிலே ஆசீர்வதித்தார் சொல்லலாம் திருமறை சொன்னாலும் கூட, அவர் கர்த்தர் யோபினுடைய முன்னிலைமை பார்க்கலும் அவருடைய பின்னிலைமையிலே ஆண்டவர் அதிக ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சொல்லி திருமறை நாம் பார்க்க முடியும். யோபின் சரித்திரம் 42ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்க முடிகின்றது. இங்கே விசுவாசத்தை நாம் சோதிக்கப்படும் பொழுது நாமும் உறுதியாக கடைசி வரைக்கும் உண்மையோட வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை மனையும் அழைக்கின்ற ஒரு கடவுளாக நம்முடைய கடவுள் காணப்படுகின்றார். கர்த்தருடைய உண்மை மகா பெரியதாய் காணப்படுகின்றது. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில் சொல்லி வேதத்திலே நீ நானும் வாசிக்க முடிகின்றது. சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இறையியல் கல்வி மூலமாக முதலாவதாக அங்கே விசுவாசம் நமக்குள்ளாக பலப்படுத்துகிறதாய் காணப்படுகின்றது. நம்மிடத்திலே நீடிய பொறுமை உள்ளதா சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை அர்ப்பணித்து வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு பிள்ளைகளா இருக்கிறோமா? இறையில் பயின்று நமது கடவுள் உண்மையாயிருந்து பணி செய்யும் பொழுதுதான் அங்கே இன்மையிலும் மறுமையிலும் பொய்யுரையாத தேவன் நம்மை ஆஸ்வதிக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2020ஆம் ஆண்டு இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே முகநூலாய் வாயிலாக நீ நானும் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி நீ நானும் பார்க்கும் பொழுது அங்கே இறையியல் கல்வி மூலமாக அங்கே ஆண்டவர் முதலாவதாக விசுவாசத்தை ஆண்டவர் அங்கே பலப்படுத்துகின்றார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கின்றது? ஒருவேளை இறையியல் கல்லூரி படித்தா 1000 இருந்தாலும் சரி, ஒருவேளை பேராயிருந்தாலும் சரி, குருத்துவ பணியை படிக்கிற ஒவ்வொரு யாராயிருந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு விசுவாச வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ரூத்துடைய சரித்திரத்திலே வாசிக்கும் பொழுது அந்த ரூத் தன்னுடைய மாமியா கடைசி வரைக்கும் மரண பரியந்தமும் பிரியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. அதுபோல புத்தியுள்ள கனிகள் அங்கே மணவாள் வரும்பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போய் ஆண்டவரை அங்கே வழிபடுகின்ற ஒரு பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு அங்கே கீழ்ப்படுகின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த இறையியல் கல்லூரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், முதலாவது விசுவாசம் நமக்குள்ளாக பலப்படுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை முதலாவது ஆஸ்வதிக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற காரியம் என்று சொன்னால், இறையியல் கல்வி இறை மக்களை பலப்படுத்துகின்றது. இறையியல் கல்வியானது இறை மக்களை பலப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்துதான் மெய்யான கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சாயலே உருவாக்கப்பட்டார் சொல்லி வேதத்திலே நீ நானும் வாசிக்க முடிகின்றது. தன்னை உருவாக்கிய தேவனை மறந்து உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் பிசாசுக்கும் பாவத்திற்கும் அடிமையான பிள்ளைகளாக இன்றைக்கு நீ நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே இறை மக்கள் பலப்படுத்துகிறோம் சற்று யோசித்து பாருங்கள். உங்களை உருவாக்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சராசரி படைத்த ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாக நீ நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு பணத்திற்கு பதவிக்கும் அந்தஸ்துக்கும் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்படுகின்றோம். இன்றைக்கு மாம்சத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிமைத்தனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் நீ நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அவைகள் என்று நம்மை மீட்டுக் கொண்டு நித்திய வாழ்வை ஆண்டவர் நமக்கு அருள் செய்கின்ற ஒரு கடவுளாக நம்முடைய கடவுள் காணப்படுகின்றார். இயேசு இந்த உலகத்திலே மீண்டும் வருவார் என்பதை ஆணித்தரமாக நீ நானும் அறிந்து கொள்கின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி நாம் செல்ல வேண்டும் சொன்னால், கிறிஸ்துவ நம்பிக்கையிலே நாம் இறையியல் மூலமாக அங்கே இறை மக்களை நாம் பலப்படுத்துகின்ற ஒரு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசத்திலே நம்மை வளர்க்கப்படுகின்ற ஒரு கடவுளாக நம்முடைய கடவுளை பார்க்க முடிகின்றது. அங்கே கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருக்கிறேன் சொல்லி அங்கே தாவீது சொல்வதை திருமறையின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. அதிலே வருகின்ற ஆசீர்வாதம் அங்கே ஆவி சொல்கின்றார், எனக்கு ஆண்டவர் அங்கே இருளான வாழ்க்கையில இருந்து பாவமான வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் என்னை ஒரு பொறுமையுடன் ஆண்டவர் காத்து கொடுக்கிறான் சொல்லி தாவீது ஆணித்தரமான சத்தியத்தை சொல்வதை நீங்க நானும் பார்க்க முடிகிறது. சற்று யோசித்து பாருங்கள். இறையியல் கல்வியானது இறை மக்களை அங்கே பலப்படுத்துகின்றது. உங்களுடைய பாமர மக்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதி வித்தியாசம் பார்த்தாலும் சரி, உங்களுடைய உயர் ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி நிலை இருந்தாலும் சரி, அந்த இறையியல் கல்வி மூலமாக அங்கு ஆண்டு இரண்டாவதாக இறை மக்களை ஆண்டவர் பலத்தை பலப்படுத்துகின்றார். இறை மக்கள் ஆலை வழிபாட்டுக்கு வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பாடல் பாடுகிறோம், துதிக்கிறோம், நம்மால் முடிந்த காணிக்களை தாராளமாய் ஏராளமாய் போடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறாரா?
சற்று யோசித்து பாருங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் சொல்லி திருமறை சிறப்பாய் கற்றுக் கொடுக்கின்றது. ஆண்டவர் கொடுக்கப்படுகின்ற அந்த பலத்தை நாம் சரியான விதத்தில் நாம் பயன்படுத்துகின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். என்று சொல்லி நாம் வாழ்வதை காட்டிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்கின்றார், ஆண்டவர் எனக்கு வேண்டிய சகலமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார் சொல்லி ஆணித்தரமான ஒரு காரியத்தை நாம் யோசிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இறையில் கல்வி மூலமாக இறை மக்களை ஆண்டவர் பலப்படுத்துகிற ஆண்டவராய் காணப்படுகின்றார். நம்மை ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். உலகத்தை மறந்துவிட்டு, தன்னுடைய குடும்பத்தை மறந்துவிட்டு, சொந்த முதலை மறந்துவிட்டு ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நாம் மனிதர்களாகி நாம் உலக பிரகாரமான காரியங்களை முழுமையாக ஈடுபடுகின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்படலாம். ஆனா இறையில் கல்வி மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை இறை மக்களை ஆண்டவர் பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவராய் காணப்படும். இரண்டாவதாக, மூன்றாவதாக நான் பார்க்கின்ற காரியம் என்று சொன்னால் பாதையை தெளிவாக்கும் இறையில் கல்லூரி என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டு விதமான பாதைகள் இருக்கின்றது. முதலாவது பாதை பார்க்கும் பொழுது ஒரு குறுகலான பாதையை பார்க்கிறோம். இரண்டாவதாக விசாலமான பாதை இருக்கின்றது. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு விசாலமான பாதையிலே நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த குறுகலான பாதை அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கடினமான பாதையாக அந்த பாதையை நாம் பார்க்க முடிகின்றது. இன்னைக்கு வீடு கட்டுவோம் சொன்னால் நமக்கு மணல் தேவைப்படுகின்றது, செங்கல் தேவைப்படுகின்றது, சிமெண்ட் அங்கே தேவைப்படுகின்றது, மரம் தேவைப்படுகின்றது, இரும்பு நமக்கு தேவைப்படுகின்றது. இவையெல்லாம் இருந்தால் மாத்திரம்தான் ஒரு வீட்டை சிறப்பாக நாம் கட்டி எழுப்ப முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. அதுபோலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்தால் மாத்திரம்தான் நாம் வீட்டை சரியான விதத்தில் நாம் கட்டி முடிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக நீ நான் பார்க்க முடிகின்றது. ஒரு சிமெண்ட் கலவை போல ஒரு இறையில் கல்வியானது மிகவும் அவசியமாக நமக்கு காணப்பட வேண்டும். இத்தனை பொருட்கள் இருந்தால்தான் இந்த வீட்டிலும் சரியான விதத்தில் நாம் கட்டி முடிக்க முடியும் என்பதுதான் உண்மையா இருக்கின்றது. அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு இறை மக்களை உருவாக்குவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம திருச்சபையில் இருக்க அருமையான பிள்ளைகளை நாம் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பெற்றோராய் இருக்க வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குன்னு சொல்லி யோவான் 14:6 வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல வழியா இருக்கின்றார். அந்த எப்படிப்பட்ட வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். நம்ம அந்த பணியானது நம்ம ஊழியமானது முழுக்க முழுக்க திருச்சபையை சார்ந்த ஒரு ஊழியமா இருக்கின்றது. ஒருவேளை இறையில் கல்லூரி ஒருவேளை படித்தாலும் கூட நம்முடைய பாதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். 4 ஆண்டுகள் இறையில் கல்லூரி படித்து முடித்து விட்டு வந்து அங்கே கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நம்முடைய ஆலயங்களில் சரியானத்தில் நாம் போதிக்கின்ற ஒரு ஆயராக, பேராயராக, ஒரு போதகராக நாம் காணப்படும் சொன்னால் அந்த இறை கல்வியானது நம்மை தெளிவுபடுத்துகின்றதாக, நம்ம மக்களுக்கு அது தெளிவான காரியத்தை ஒரு போதிக்கின்ற ஒரு கல்வியாய் ஆண்டவர் மாற்றுவதற்கு சித்தமுள்ள ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். இன்றைக்கு எரேமியாவுடைய வாழ்வை குறித்து திருமறையிலே வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி குயவன் வீட்டுக்கு அங்கே ஆண்டவர் போக சொல்லுகின்றார். உங்களை மனை பார்த்து ஆண்டவர் இந்த இடத்துக்கு போய் சொன்னால் உலக பிரகாரமான வேலையெல்லாம் முடித்து விட்டுதான் மீண்டுமாக ஆண்டுடைய பணியை நாம் செய்வோம். இன்றைக்கு ஊழியம் அப்படிப்பட்ட நிலையில் தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஊழியத்திற்கு அநேக மக்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எரேமியாவுடைய வாழ்விலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், தேவன் வீட்டுக்கு நீ போ என்று சொன்ன உடனே எரேமியா முதலாவதாக கீழ்ப்படுகின்ற மனிதனாய் காணப்படுகின்றான். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். எந்த பாதையிலே ஆண்டவர் சொல்கின்றாரோ அந்த பாதையிலே நடப்பதற்கு நீ நானும் முயற்சி செய்கின்ற ஒரு பிள்ளைகளாக நீ நானும் காணப்பட வேண்டும். நல்ல திருச்சபை பணியாளர்களாக இருந்தாலும் சரி, கற்பதற்கு ஆர்வம் மிகுந்த இருந்தாலும் கூட இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைக்கு அவருடைய பாதையின் நாம் நடக்கின்ற ஒரு பிள்ளைகளாக நீ நானும் காணப்பட வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 19-17 வாசித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இறையரசனுடைய மறைபொருளை அறிந்தால்தான் திருப்பணியை திறம்பட நிறைவேற்ற முடியும் சொல்லி திருமறை கற்றுக் கொடுக்கின்றது. ஆண்டுடைய பணியை நாம் செய்ய வேண்டும் சொன்னால் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற ஒரு பிள்ளைகளாக நீ நானும் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுக்கின்ற மறைபொருளை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும்.
எது நல்லது எது கெட்டது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய திருச்சி மக்களுக்கு நாம் போதிக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதை அங்கே ஆண்டவர் தெளிவுபடுத்துகிற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். திருப்பணியை, ஆண்டுடைய ஊழியத்தை, ஒருவேளை அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம் சொன்னால் ஆண்டு ஊழியத்தை, கனமான ஊழியத்தை சிறப்பாக செய்து முடிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்துகின்றார். எரேமியா தீர்க்கதரிசனத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 11 வாசித்து பார்க்கும் பொழுது, தீய வழிகளை விட்டு திரும்பவில்லை என்றால் அங்கே அழிவு நிச்சயம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு தீய வழி நல்ல வழி என்பதை நாம் முதலாவதாக ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு பிள்ளையாய் காணப்பட வேண்டும். யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அங்கே யோபு ஆண்டுடைய வழியை, சரியான வழியை தெரிவு செய்கின்ற ஒரு மனிதனை காணப்பட்டார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கின்றார், தீய வழிகளை விட்டு திரும்பவில்லை என்று சொன்னால் அழிவுக்கு நிச்சயமாக நீங்கள் கடந்து போவேன் சொல்கின்றார். கண்மானவர்களே, 2020ஆம் ஆண்டிலே குறிப்பாக இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டுக்குள்ளாக நாம் கடந்து வந்து முகநூல் வாயிலாக நாம் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி சொல்வது போல நாம் தீய வழியை விட்டு ஒரு பரிசுத்தமான வழியிலே நாம் நடக்கும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டுடைய பாதையிலே, ஆண்டுடைய வருகையிலே ஆண்டவரோடு கூட கடந்து செல்வதற்கு நம்ம எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகின்ற, அது மாத்திரமல்ல ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் செப்பனிடுகின்ற ஒரு கடவுளாய் இருக்க வேண்டும். அந்த செப்பனிடுதல் என்று சொன்னால் நம் குடும்பத்திலே உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவர் பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அங்கே ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் செப்பனிடுகின்ற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சமூகத்தை விட்டு நாம் பிரிந்து போகின்ற ஒரு பிள்ளையாய் காணப்பட வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களை இருந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கின்ற நிலைக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற கடவுளாய் காணப்படுகின்றார். நாம் இன்றைக்கு திருச்சபையிலே பார்க்கும் பொழுது பரவசமான ஆராதனை வழிபாடு நடைபெறுகின்றது, அங்கே துதி ஆராதனை நடைபெறுகின்றது. அது மாத்திரமல்ல, பரவசமான பேச்சு அங்கே நடைபெறுகின்றது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிலையிலே அநேக மக்கள் இன்னைக்கு சமூகத்தை சீர்திருத்த இயேசு தன் வாழ்விலே காலத்திலே போராடினார் என்பதை குறித்தெல்லாம் நாம் திருமறையின் வாயிலாக நீ நானும் பார்க்க முடிகின்றது. இறைமக்கள் இத்தகைய பணியை செய்ய ஆண்டவரை எதிர்பார்க்கின்றார். மக்களை மறுரூபப்படுத்துவதற்கு ஆண்டவரை எதிர்பார்க்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். மக்களுக்கு அங்கே பயன்படுகின்ற ஒரு பாத்திரமாக மாற்றுவதற்காக அங்கே தொடர்படி செய்கின்ற ஒரு கடவுளாய் நம்முடைய கடவுள் காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, இறையில் கல்வியின் மூலமாக ஒளியுடன் தொடர்ந்து இறைப்பணி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். இன்றைக்கு இறை மக்களை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கற்றுக்கொள்கின்ற காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு கடவுளாய் இருக்கின்றார். தேவன் தாமே திருவசனமுக்கு என்று ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா. சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தால் பேதங்களின்றி கிருபையால் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தால் பேதங்களின்றி கிருபையால் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி
இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் ஆண்டவரே, இறையில் கல்வி இறை மக்களை உருவாக்குகிற தலைப்பின் கீழ் 4 காரியங்களை கொடுத்து யோசிக்க சிந்திக்க கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே நன்றிகளை எடுக்கும் ஆண்டவரே. முகநூல் வாயிலாக சந்தித்த திருச்சி மக்களையும் அவருடைய குடும்பத்தினர் ஆஸ்வதி மேலாவற்றும் இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய சிறப்பான அறிவிப்புகள். கடந்த வாரத்திலே சொன்னது போல வருகின்ற அரசாங்க உத்தரவு வரும் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலய வழிபாடு நடைபெறாது. ஆகவே முகநூல் வாயிலாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அங்கே நேரடியாக ஒளிபரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே திருச்சி மக்கள் முகநூல் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக, யூடியூப் வாயிலாக, காணொலி மூலமாக நீங்கள் அதை பார்த்து பயனடையும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஏழை பாக்கி சந்தா பாக்கி செலுத்த யாராக இருந்தால் தயவு செய்து நீங்கள் செலுத்தும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் வீடு சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே திருச்சி மக்களாகி நீங்கள் ஆயத்தமாய் இருக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, கவுந்தப்பட்ட திருச்சி மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய சிறப்பான அறிவிப்பு. உடைய கரங்களிலே பிராமிஸ் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பிராமிஸ் கார்டு தொகை செலுத்த வேண்டும் சொன்னால் ஆலை கட்டுமான பணியுடைய கட்டிட குழுவினர் மற்றும் பொருளாளர் மற்றும் கன்வீனர் ஆயர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கத்துடைய உத்தரவு வரும் வரை நம்முடைய ஆலை வழிபாடானது முகநூல் வாயிலாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய சிறப்பான அறிவிப்புகளாகும். நாம் அனைவரிடம் கிறிஸ்துவ கீர்த்தனை 73வது பாடலை பாடுவோம். இயேசு இயேசு மனமே, இயேசு இயேசு பாடலை நாம் பாடுவோம். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. மாசனுகாத பராபரவஸ்து, மாசனுகாத பராபரவஸ்து, நேசகுமாரன்மையான கிறிஸ்து, நேசகுமாரன்மையான கிறிஸ்து, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. அந்தர வாட்டரையும் தரணம் தன், அந்தர வாட்டரையும் தரணம் தன், சுந்தர மிகுந்த சவுந்தரணம் தன், சுந்தர மிகுந்த சவுந்தரணம் தன், இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலோ விண்ணிலோ வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலோ விண்ணிலோ வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். சிஎஸ்ஐ ஆலயம் கவுந்த திருச்சி மக்களுக்கு ஜெபிக்கிறோம். சிஎஸ்ஐ இயேசுநாதர் ஆலயம் எல்லாம் பழம் திருச்சி மக்களுக்கு ஜெபிக்கிறோம். சிஎஸ்ஐ ஆலயம் கருக்கோள் திருச்சி மக்களுக்காக, செயலருக்காக, புலருக்காக, பிசி மெம்பருக்காக, டிசி மெம்பருக்காக, திருச்சி மக்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் பார்த்தோடு குடிச்சதுக்கு ஆண்டவரே, முகநூல் வாயிலாக பார்த்து கொடுக்கிற அனைத்து குடும்பங்களை கத்தனை
ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் பாரத்தோடு கூட செபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட செய்தி வாயிலாக ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இறையியல் கல்வி மூலமாக இறை மக்களை உருவாக்குதல் என்ற தலைப்பினிக்கலாக நாட்டு காண்களை குறித்து யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலாவது இறையியல் கல்வி மூலமாக விசுவாசம் பலப்படுகின்றது. இறையியல் கல்வி மூலமாக இறை மக்கள் பலப்படுத்துகின்றது. பாதை தெளிவாக்கும் இறையியல் கல்லூரி, இறை மக்களை செப்பனிடை இறை கல்லூரி சொல்லி 4 காரணங்களை குறித்து யோசிக்க சிந்திக்க கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கும் ஆண்டவரே. அன்றை நாங்கள் நிற்பது நிர்வாக அது தேவனுடைய சுத்த கிருபைன்னு சொல்லி வைத்து வாசிக்கிறோம். உலக நாடுகளுக்காய் செபிக்கும் ஆண்டவரே. கொரோனா வைரஸ்னாலே அநேக மக்கள் ஆண்டவரே பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். அநேக மக்கள் ஆண்டவரே மறுத்துக்கிறாங்க ஆண்டவரே. அநேக மக்கள் தடுமாற்றத்துக்குள்ளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, குறிப்பாக அமெரிக்க தேசத்துக்கு ஜெபிக்கிறோம். இத்தாலி நாட்டுக்காக, சீன தேசத்துக்காக, ஆஸ்திரேலியாவுக்காக, பிரான்ஸுக்காக ஆண்டவரே, ஜெர்மனிக்காக, ஐரோப்பா கண்ட்ரிகளுக்காக, ஆப்பிரிக்கா கண்டங்களுக்காக, அரபு நாடுகளுக்காக, உலக நாடுகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு செவிக்க ஆண்டவரே. திருச்சபையெல்லாம் ஆண்டவரே மூடப்பட்டிருக்குது ஆண்டவரே. விபச்சாரங்கள் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஓரின சேர்க்கை அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. திருச்சபையில் ஆண்டவரே வளாகத்திற்குள்ளாய் வியாபாரங்கள் நடைபெற்றுக் கொடுக்கும் பிராந்தி கடை ஆண்டவரே, பீடி சிகரெட் கடை மற்றும் ஆண்டவரே மளிகை கடை ஆண்டவரே வீடாக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக நான் பார்த்தோடு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே உலக நாடு மீது ஆண்டவரே எங்கள் மீது மனமிறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்துக்கு ஜெபிக்கிறோம். பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அமைச்சருக்காக, மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல தமிழ்நாட்டுக்காக, முதல் அமைச்சருக்காக, ஒவ்வொரு அமைச்சருக்காக, அமைச்சர் பெருந்தகைகளுக்காக ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம், நகரங்களுக்காக ஜெபிக்கிறோம், மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கலெக்டருக்காக ஆண்டவரே, காவல்துறை அதிகாரிகளுக்கு, உதவி அதிகாரிகளுக்காக ஆண்டவர், மருத்துவத்துறைகளுக்காக ஆண்டவரே, நர்சுமார்களுக்காக, சுகாதார பணியாளர்கள், சுற்றுப்புற பணிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக செங்கல்பட்டுக்காக, காஞ்சிபுரம் ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய ஈரோடு பகுதிக்காக ஜெபிக்கிறோம். கோவை பகுதிக்காக, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், நீலகிரி, திருப்பூர் ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக, மாவட்டத்தில் பணியாற்றிய ஒவ்வொரு கலெக்டர்களுக்காக, மருத்துவர்களுக்காக ஆண்டவரே, நர்சுமார்களுக்காக, சுகாதார பணிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே ஈரோடு பகுதியிலே இருக்கிற ஆண்டவரே என்னுடைய KC கருப்பன் அருமன் ஐயாவுக்காக மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அதுவும் ஆண்டவரே KS செங்கோட்டன் அண்ட் கல்வி அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குறிப்பாக எங்கள் ஊழியர் சிற ஊர் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு போதர்களுக்காய் ஆண்டவரே நான் வார்த்தையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக கோவைத்துடைய பேராயிருக்காக, பேர் அம்மாவுக்கு, சிறுவர் ஊழியர்கள், வாலிப ஊழியர்கள், பெண்களுக்கும், DB மிஸ்டே ஊழியக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கவுந்தப்பாடி போசத்துக்கு கவுந்தப்பாடி எல்லாம் பலப்படை கருக்கு பாளையம் செயலர் போலர் PCDC மெம்பருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குறிப்பாக கவுந்தப்பாடி ஆழத்தில் கட்டுமான பணிக்காய் நான் வார்த்தையோடு ஜெபிக்கிறேன். இன்ஜினியருக்காக, மனைப்பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது என்னுடைய கண்மணிகளுக்காக ஆண்டவரே, பொருளுக்காக ஆண்டவரே, செயலருக்காக, பொருளுக்காக, PCDC மெம்பருக்காக, அவருடைய கட்டட குழுவுக்காக, ஆயருக்காக, உதவியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மூணு திருச்சியுடைய கோயில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹாஸ்டல் ஆயமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கல்வி நிறுவனங்களுக்காக, கல்லூரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக, குழந்தை பாய்க்கிற பிள்ளைகளுக்காக, ஒடுக்கப்பட்டிருக்கான அசுப்படுக்கும் முதியோர் அனாதை இனங்களுக்காக, முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் ஆண்டவரே கர்த்தரை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலையில இருந்து இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை கனிமணி போல பாதுகாத்து பராமரிக்கிற ஆண்டவரே, உங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கும் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய கோந்தப்படி சுற்றில கிராமங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு அறியாத புறஜாதி மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காவல்துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். அரசு ஒவ்வொரு பொறுப்புகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல எல்லாம் பலப்படை கருக்குப்படையும் சுற்றில கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம். அரசு பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கு கண்ணோக்கி நீ பார்க்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தனியாத்தோடு வேலை செய்வதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சரி சுகப்படான ஜீவனத்தை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொரோனா வைரஸ் மூலமாக எந்த பாதிப்பு ஆண்டவர் திருச்சி மக்களை அணுகி விடாதபடிக்கு பாதுகாத்து ஆண்டவரே பராமரிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இயற்பியல் கல்லூரி மூலமாய் இயற்பியல் கல்வி ஆண்டவரே எங்களை உருவாக்குறது ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறது ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட விசுவாசத்திலே எப்பொழுது தருத்தி தாபரிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உணவு வாயிலாக ஈக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தாமே கர்த்தராமே அவர்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்கள் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக அரசாங்க உத்தரவுப்படி ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை 4 ஞாயிற்றுக்கிழமை ஆலை வெளிப்பாடு நடைபெறாதுன்னு சொல்லி அரசாங்க உத்தரவு கொடுக்கப்படுகிறது ஆண்டவரே. உடைய பேராயிரம் ஆண்டவரே கடித வாயிலாய் தெரிவித்துக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, முகநூல் வாயிலாக என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை கவனித்துக் கொடுக்கிற இறை வார்த்தையை நீர் முழுமையாய் பிள்ளைகளுக்கு சென்றடை நீர் உதவி செய்வீனுமாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கருக்கு மலையும் கவுந்தப்பாடி எல்லா திருச்சி மக்களையும்
அந்த வீடு சந்திக்கும் பொழுது ஆண்டவரே அந்த பிடியரிசிப்பை ஆண்டவரே மற்றும் உண்டியல் ஆண்டவரே பொருத்தனை காணிக்கை தசம்பா காணிக்கை எல்லாம் ஆண்டவரே திருச்சி மக்கள் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தினே தரவேன்மா இச்சவைக்கு ஆண்டவரே. குறிப்பாக எங்களுடைய கவுந்தப்பட்டு திருச்சபையின் சார்பாக டிபிஎம் ஊழியராக இருக்கிற ஐயாசாமி அவர்களை ஆண்டவரே நாங்கள் மாதந்தோறும் ஊழியத்தினதுமாய் ஆண்டவரே காணிக்கை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவருக்காக மனை பிள்ளைகளுக்கு அச்சபிக்க ஆண்டவரே அந்த ஊழியத்திற்காய் ஆண்டவரே விருப்பப்பட்டு கொடுக்கிற ஒவ்வொரு மக்கள் உள்ளத்து நீர் பேசவின் மச்சு கவுந்தப்படி ஆலை மக்கள் உள்ளத்து நீர் கிரியசவின் அச்சபிக்கும் ஆண்டவரே. எல்லா திருச்சபை எல்லா குடும்பங்களையும் கத்து நீர் ஆசீர்வதியும் எல்லாவற்றும் இறைவன் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய கூட்டு சமாதானம் அனைத்து இன்னும் சதாக நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். 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 ஸ்தோத்திரம். அனைவருக்கும் தெரிந்த முடிவு பாடலாக தெய்வ ஆசீர்வாதத்தோடு இந்த பாடலை பாட நிறைவேற்றும் என தெரிந்த பாடல் அவை என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்பாக்கிறேன். தெய்வ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்போம். வார்த்தை என்னோ அப்பத்தாளே போசித்து வளர்ப்பியோ. தேடி வந்து மானதார போற்றினோம். மோட்சலோகத்தில் காளித்து உம்மை வாழ்த்தி தோழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவது ஆவியோடு இருப்பாராக. சமாத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.